வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தாவேகா தொண்டர்களுக்கும் மற்றும் அவரோட ரசிகர்களுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சி. கரூர் துயர சம்பவம் தொடர்பா விசாரணை நடத்திட்டு இருக்கிற சிபிஐ திரு விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் இருக்கிற சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. 41 பேர் இறந்து போன கரூர் சம்பவத்தை சிபிஐ புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த துயர சம்பவத்துக்கு என்ன காரணம், யார் காரணம், என்ன குறை அப்படிங்கிறத பற்றி சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமா 200க்கும் மேற்பட்ட சாட்சிகள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாகவே இப்போ திரு விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சிபிஐ சம்மன் அனுப்பிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க குற்றவாளி அல்ல. ஆனால் சிபிஐ விசாரணைக்காக வர சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா திரு விஜய் அவர்கள் தானே இந்த நிகழ்ச்சியிலேயே கதாநாயகன். இதில் இந்த விசாரணையோட டைமிங் தான் ரொம்ப முக்கியமாக படுது. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதுலேயே பல பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஜனவரி 12ஆம் தேதி ஒரு குறைந்த இடைவெளியில் இந்த விசாரணையை வச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதுல தான் சிபிஐ புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒன்று மட்டும் நிச்சயம், ஜனவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் களம் ஒரே சூடாக இருக்க போகுது. இந்த விஷயத்தில் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்த திரு அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு, ஏப்ரலில் என்டிஏ தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுல இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. இதனோட தொடர்ச்சியா இப்போ திரு விஜய் அவர்களை சிபிஐ டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா ஒருவேளை திரு விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாரோ, இல்ல திமுகவோட வாக்குகளை பிரிச்சு என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாரோ பார்க்கலாம். போக போக தெரியதானே போகுது. வணக்கம் மக்களே.